விஜய் அப்படிங்கிற ஒரு 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 நட்சத்திரம் வந்து பிரபலமானவர்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை. நான் வந்து எதிர்க்கட்சி எங்களை தாக்கிட்டார்ன்றதுனால விஜய் வந்து சாதாரண நடிகர் நான் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கிற கரிஸ்மேட்டிக் ஃபிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை கவரக்கூடிய முகம் உள்ள ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் பார்த்தது வந்து விஜய் தான். விஜயகாந்த் வந்து தன்னோட சொந்த செல்வாக்கில் வளர்ந்தவர். கரிஸ்மேட்டிக் ஃபிகர் இல்லை. அவர் நல்ல மனசில் அவரோட அவர் ஏழைகள் மேலே வச்ச இது அவர் செஞ்ச உதவி, அவர் இயற்கையாக அவராக வளர்ந்தார். அவர் கரிஸ்மேட்டிக் ஃபிகர் கிடையாது. அவர் வந்துட்டார் வளர்ந்து நல்ல ஒரு 7-8%. ஆனால் விஜய் அப்படின்னா போய் நின்னாலே அவருக்கு எடுத்தோடனே ஒரு 7-8% வரக்கூடிய ஆள் கரிஸ்மேட்டிக் ஃபிகர் இருக்குது. எம்ஜிஆருக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி. ரஜினிக்கு அப்புறம் விஜய். ரஜினி ஏன் நான் சொல்லலைன்னா, ரஜினி வரலை. ரஜினியே இதே மாதிரி வந்திருந்தாருன்னா இந்த ஏஜில் ஒரு 45, 50, 55, 60 வந்திருந்தாருன்னா இன்றைக்கி விஜயோட மாநாடு வந்து ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இந்தியாவே கலைஞருக்கும் அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பார். அவர் அடுத்த நிலையில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா விஜய். இவங்க எல்லோரும் ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னா, தன்னோட சரிஸ்மாவும் தனக்கு கூடுற கூட்டத்தையும் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி என்னென்னமோ தலைக்கு என்னென்னமோ ஏறி போய் என்னென்னமோ பேசி மாட்டிக்கிறாங்க. எம்ஜிஆரோட சரிஸ்மாவை அவர் கடைசி வரைக்கும் அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் எங்கேயுமே தடுமாறலை. நான் குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, குறிப்பாக கிட்டேருந்து பார்த்தவன் 72லேருந்து 77 வரைக்கும் அவரோட பாதையில் ஒரு சிறு தடுமாற்றம் நீங்கள் பார்க்க முடியாது. நேற்று ஒன்று பேச்சு இங்கே ஒரு பேச்சு இருக்காது. இன்னொன்று, அவரோட பேச்சில் எல்லாத்துலேயுமே அப்போ இருந்தால் காங்கிரஸ் இருந்து பாருங்க மேலே ஒரு வார்த்தை பேச மாட்டார். அவர் ஒரு பேச்சுங்கன்னா காங்கிரஸ் வந்து கொள்கை மாற்றிக்கணும் அப்படி சொல்லுவார் தவிர, முழுக்க டார்கெட் யாருன்னா கருணாநிதி, டிஎஸ் சக்தி கருணாநிதி, படத்தில் நம்பியார் கருணாநிதி, அசோகன் கருணாநிதி, மனோகர் கருணாநிதி, படம் ஃபுல்லாக அவர் படம் பார்க்குற அத்தனை பேருமே வீட்டிலேருந்து வரும்போது சார்ஜ் ஏற்றிட்டு வருவாங்க. இந்த படத்தில் இருக்கிற அத்தனை பேருமே கருணாநிதி தான் அப்படின்னு 4 கேரக்டர் வருவாங்க. கருணாநிதி, அன்பில் தர்மலிங்கம் பேசிப்பாங்க. வண்ணே நாராயணசாமி அவர் அன்பில் அப்படி அந்த மாதிரி ஊட்டி உள்ளே வளர்த்து எதிர்கட்சினா ஒரே கட்சி திமுக அப்படின்னு வளர்த்தாரு. அதில் ஒரு லாஜிக் இருந்தது. அதை பற்றி சொன்னது எல்லாமே உண்மை. கணக்கு காட்டினேன். என்ன கேட்டேன்? நான் கணக்கு தானே கேட்டேன் அப்படின்னும் போது மக்கள் மவராசன் கணக்கு தானே கேட்டார். அதுவும் நான் என்ன எடுத்துகிட்டு போய் திருட போகிறேன்னா அப்படின்னு கேட்கும்போது பொம்பளைலாம் ஓன்னு அழுதாங்க. பாத்தியார் உனக்கு எதுக்கு அப்படி தன்னோட சரிஸ்மா அப்படியே கொண்டு போய் திமுக எதிர்ப்பு நிலையை கொண்டு போய் அப்படியே ஆட்சியில் உட்கார வச்சார். அது மாதிரி ஒரு தலைவன் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே இல்லை.